வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. சிஎம்டா சிஎம்டா இந்தியாவின் சிஎம்டா எங்க ஆளு சிஎம் டிவிக்கே இந்தியாவுக்கே சிஎம்டா. ஏன்னா அவரு எங்க சிங்கம்ட. சிங்கம் சிங்களா தான் வருண்டா. சிங்களா மட்டும் இல்ல சிஎம்மாவும் வருண்டா. இப்படி இந்தியாவின் சிஎம்மா விஜய் ஆக்கி பார்க்கணும்னு தமிழ்நாட்டின் தற்குறிகள் நினைச்சது மட்டும் இல்லாம தாய்லாந்து தற்குறிகளும் நினைச்சிருக்கிறாங்க. அவரு யூடியூபருங்கிறதுனால அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏதோ 2 பேரு கண்டென்ட்ட கவிட்டு தான் வராங்கன்னு. அதனால அந்த வீடியோ எடுத்து போட்டு அவரு வியூஸ் ஏத்திக்கிட்டாரு. அவரு மிகச்சிறந்த யூடியூபருங்க, அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வித்தியாசமா என்னமோ ஒண்ணு நம்மள தேடி வருதே, அது கண்டென்ட்டா யூஸ் ஆகுமா அப்படின்னு நினைச்சிருக்காரு. எடுத்து பார்த்தா செருப்பு. என்னடா இது, காவி துண்டு கையில செருப்பு, எதுக்குடா என்கிட்ட செருப்பு தூக்கி போட்டீங்கன்னு திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. மோந்து வேற பாக்குறாரு. பாரத நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா இங்க பரதன் மிகச்சிறந்த மன்னன் ஆண்டதாக ஒரு மிகப்பெரிய கதை ஒண்ணு இருக்கு. அன்னையில இருந்து செருப்பு நம்மள சுத்தியே வந்துகிட்டு இருக்குது. பாதரட்சலு, காலனி, இதெல்லாம் அந்த யூடியூபருக்கு தெரியாது. அவரு விட்டாரு வாருங்க ஆங்கிலத்துல 2 கெட்ட வார்த்தை. இவனுங்க யார தளபதின்னு கத்திட்டு வந்தானுங்களோ அவருக்கே கொடுத்தாரு 2 கெட்ட வார்த்தை. அங்க போய் டிவிக்குன்னா எனக்கு டீ வேணாம், எனக்கு டீ குடிக்கிற மூடு இல்ல அப்படிங்கிறாரு. இருந்தாலும் நம்ம பசங்க விட்டுருவாங்களா? விடாம பின்னாடி போய் அந்த யூடியூபர் கிட்ட மூஞ்சி காட்டினது மட்டும் இல்லாம அவங்களுக்கே தெரியாம வீடியோலயும் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம யூடியூபர் என்ன பண்ணாரு, என்னோட கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் தான் அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டாரு. அட தற்குறிகளா, இதே மாதிரி உங்க டிவிக்கோட தலைவர் இருக்காருல்ல, உங்க தளபதி, அவர் எடுத்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் இருக்கு, அத குடுத்துட்டா இங்க பல பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் செத்து இன்னும் 30 நாள் கூட ஆகல. உங்களை எல்லாம் ஏன் தெரியுமா தற்குறின்னு வாய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாராவது பிரபலம் ஆயிட்டா அவங்க பின்னாடியே போய் அவங்களுக்கு ப்ராப்ளம் பண்றதுதான் உங்களுக்கு வேலை. அந்த தங்கத்துக்கு தற்குறி விஜய்னா யாரு என்னன்னு தெரியுமா? அவருக்கும் அவரோட வியூவர்ஸ்க்கும் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அவருக்கு டெய்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவருக்கும் அவங்கள நல்லா தெரியும். இதுல ஏதாவது ஒரு வெங்காயம் உனக்கும் உன் தலைவருக்கும் தெரியுமா? உன் தலைவரை பொறுத்த வரைக்கும் நீ கண்டென்ட் மெட்டீரியல். உங்க தலைவன் முறையா லைவ் கிளைமேக்ஸ் எடுத்திருக்கிறாரு அவர் படத்துக்கு. இத்தனை நாள் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரி, கடைசி படம் தானே, லைவான கிளைமேக்ஸ் எடுத்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. அதனாலதான் நான் லைட் செட்டப் வச்ச இடத்துலதான் நிப்பேன் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னு 41 பேத்த. ஆனா தற்குறிகளா, நீங்க ஓடின ஓட்டம் இருக்குல்ல, அது சரி. 41 உயிர் போயிருந்தப்பவும் வி ஸ்டாண்ட் வித் விஜய் தானே நீங்க. ஆனா விஜய் ஸ்டாண்ட் வித் யாரு அப்படிங்கறத பச்சையா இல்ல ஆரஞ்சா காவியா காமிச்சிருக்கிறாரு. அவரு நீ அப்படித்தான், அவ்வளவுதான். இனி நீங்க விஜய் பின்னாடியே போய் கத்தனாலும் இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வரப்ப அவங்க பின்னாடி போய் ப்ராப்ளம் பண்ணாலும் அழகா கேட்டாரு, என்னடா கத்தினே வரீங்க, என்னத்த பத்தி கத்தின்னு இருக்கீங்க, யாரு எவன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீ யாரையோ பேரை கத்துன்னு இல்ல என்னத்த கிழிச்சுக்கிறாருன்னு கேக்குறான். அவருக்கு என்ன பயம்னா, இந்த நாமக்கல் டு கரூர் வரும்போது பஸ் கடியில போய் 4-5 தடவை விழுந்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கார்ல ஏதாவது விழுந்துருவாங்களோ அப்படின்னு பயம் அவருக்கு இந்த பயம் உண்மையான பயம் இருந்தது, ஏதோ அக்கறை இருந்திருக்கு, அதனால அவர் பயந்துருக்காரு. உங்களுக்கு பயம் இல்லைல்ல, அது உங்க தளபதிக்கு பயம் இல்லைல்ல, ஏத்துறா வண்டிய அப்படித்தானே போனாரு. இத உங்க தற்குறி தலைவர் எப்படி எடுத்திருப்பாரு? அட பரவாயில்லையே, நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் லைவா ஆள விட்டுருக்காரு போலயே அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. டூப்பெல்லாம் சூப்பரா விழுகுறாங்களே, ஓட்டுறா வண்டிய அப்படின்னு நினைச்சிருப்பாரு. எங்கேயோ இருக்கிற யூடியூபருக்கு உங்க மேல இருக்கிற அக்கறை இல்ல. அந்த யூடியூபருக்கு என்ன பிரச்சனைனா, ஏமாந்து இந்த லூசுக்கு காரக்கடியில விழுந்துச்சுன்னா என் மேல கேஸ போடுவாங்க அப்படிங்கிற பயம்தான். அது உண்மையான பயம். ஏன்னா நீங்க லூசுங்கிறது அவருக்கு தெரியாதுல்ல. அவரு நினைச்சிட்டாரு சப்ஸ்கிரைபர்ஸ் எவனோ சந்தோஷத்துல நம்மள பார்க்க வரான் அப்படின்னு ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டாரு. இப்ப நாங்கெல்லாம் கூட்டங்களுக்கு போனோம்னு வைங்களேன், தோழர்கள்லாம் நீங்க இந்த எனவே பேசுவோம் தானே அப்படின்னு கேட்பாங்க, இல்ல யூடியூபர் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னா நல்லா பண்றீங்க அப்படின்னு அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. நான் எந்த வேலைக்கு போனேன்னா அந்த வேலையை பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா இவருக்கு என்ன கன்ஃபியூஷன் வந்திருக்குன்னா, என்னடா நம்ம சேனல் பேரை சொன்னாம வேற ஏதோ சேனல் பேரை சொல்லிட்டு வராங்களே, மாத்தி கித்தி புரிஞ்சுக்கிட்டாங்களோ
அப்படின்னு கன்ஃபியூஷன்ல முழிக்கிறாரு. அவரு நினைச்சிருக்கிறாரு டிவிகேங்கிறது வேற ஏதோ யூடியூப் சேனலு அப்படின்னு. இந்தியாவின் சிஎம் அப்படிங்கறது வேற ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. உடனே யூடியூப் எடுத்து சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு அடிச்சு பார்த்திருக்காரு. அப்படின்னு சேனலே இல்ல. அட இப்படி ஒரு சேனலே இல்லடா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த சேனல், வாட்ஸ் ஐடி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. பாவம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பார்ல. இவர் கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது மறுபடியும் அடுத்தது டிவிகே இவரும் அதையும் போட்டு பார்த்திருக்கிறாரு. அதுவும் இல்ல. இல்லாத யூடியூப் சேனல்ல போய் அவர்கிட்ட சொன்னா அவருக்கு எப்படி தெரியும்? ஆனா ஒண்ணு மட்டும் நடந்திருக்குடா தற்குறிகளா, ஒண்ணு மட்டும் நடந்திருக்குது. நீங்க என்ன வெங்காயத்துக்கு பின்னாடியே கத்திட்டு ஓடுனீங்களோ அது நடந்துருச்சு. நல்லத பேசுறப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லதாவே பேசும். ஏன்னா நல்லத பேசுறோம்ல. கொள்கை எதிரின்னு சொல்லுவாங்க, பாசிச பாஜகன்னு கூட சொல்லுவாங்க, சிபிஐ உன்ற கையிலேயே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்க, அந்த சிபிஐ கூட்டிட்டு வந்து என்ன உன் கைக்குள்ள வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. அம்பிட்டு தாங்க விஜயனுடைய அரசியல். இது புரியாத இந்த தற்குறி பசங்க தான் பஸ் கடியில படுக்கிறாங்க. 41 உயிரை அடக்கம் பண்ண போறப்ப கூட வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு பேசுறாங்க. என்ன இலவோ 2026ல விஜய் சிஎம். இவனுக்கு இந்தியாக்குள்ள இருந்தா தமிழ்நாட்டுக்கு சிஎம், இந்தியாவுக்கு வெளியே போயிட்டாங்கன்னா இந்தியாவுக்கே சிஎம். அவ்வளவுதான். இவனுங்களோட அரசியல் புரிதலே இவ்வளவுதாங்க. அது மொத்தத்துல விஜய் சிஎம். அது தமிழ்நாட்டுக்கா இருந்தா என்ன, இந்தியாக்கா இருந்தா என்ன, ஆசியாக்கா இருந்தா என்ன, இல்ல இந்த யூனிவர்ஸ்கேவா இருந்தா என்ன, தளபதி சிஎம், தளபதி சிஎம், டிவிகே சிஎம் ஆஃப் இந்தியா, சிஎம் ஆஃப் இந்தியா, வி வாண்ட் சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏதா கிரிக்கெட் பிளேயரோட பேரை சொல்லியிருந்தா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, தமிழர்கள் உலகம் முழுக்க சினிமா பார்க்க போனதுதான் இங்க தப்பா போச்சு. உண்மையாலுமே இந்த யூடியூபரு வைடி ஸ்டுடியோக்குள்ள போய் ஷாக்காய் உட்கார்ந்துருப்பாரு. எதுக்கு இந்த வீடியோ ஓடிச்சு, அதுவும் இந்தியால தமிழ்நாட்டுல இத்தனை பேர் பாக்குறாங்களே எதுக்காக என்னன்னு புரியாம உட்கார்ந்துருப்பாரு. அட என் வீடியோ ஓடினது மட்டும் இல்லாம இன்னும் 10-15 சேனல்காரங்க என்ன பத்தியும் பேசுறாங்க, இந்த தம்பிகளை பத்தியும் பேசுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அதுல சில சேனல்ஸ் என்னோட பிறந்த நாள்ல இருந்து என்னோட ப்ரொஃபைல் எடுத்து என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வரையும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் உலகத்துல எங்கெங்கயோ போயிருக்க என்ற கூட எத்தனையோ பேர் செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க. இந்த நாய்க்கு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு கத்துச்சுன்னு தெரியல, என்னன்னு கத்துச்சுன்னு தெரியல. ஆனா அது யாருன்னு கூட எனக்கு தெரியலையே. ஆனா என்ன பத்தி தமிழ்நாடையே பேசிக்கிட்டு இருக்குது. ஆனா உங்க கட்சி இன்ஃபுளுசர்ஸ் கட்சி தான். அதுக்கு ஒரு இன்ஃபுளுசர்ஸே யூஸ் பண்ணிதான் இன்ஃபுளுன்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? அத நான் பாராட்டுறேன். கட்சி தலைவருக்கே தலைவர்னா என்னன்னு தெரியாது, கட்சினா என்னன்னு தெரியாது. அவர் ஒரு தற்குறி. அவரு பின்னாடி போய்கிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் சேர்ந்து தற்குறியானது கூட தப்பே இல்ல. சம்பந்தமே இல்லாத ஒரு அமெரிக்காரனை கூப்பிட்டு தற்குறியாக்க ட்ரை பண்றீங்களே. அவரு யூடியூப்ல வேற ஏதோ எடுக்கிறதுக்கு கேமரா ஆன் பண்ணி வச்சிருப்பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், I'm in Thailand. I'm moving to Thailand. I'm entering into the Thailand border. அப்படின்னு பேசியிருப்பாரு. Here we can see many people, but nobody knows me. I'm a great YouTuber. I'm an best YouTuber only in America, not in Thailand. But there is 2 guys following me very rashly. Daddy fellows. They are raising their voice with that nice raising voice. Only nice, because I can't understand what they are trying to tell me. That's why I am saying that as a noise. இது அவர் லைவ் எடுத்துட்டு இருக்காருன்னு தெரியாம நம்ம நாய்ஸுக இதுதான் வாய்ஸ்ன்னு நாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குதுங்க. டிவிகேக்கு ஓட்டு கேட்டதை விட செம்ம ரீச்டா, அது செம்ம ரீச். அதுவும் நீங்க கேட்ட விதம் இருக்குல்ல, தலைவா நீ எலெக்ஷன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல தலைவா, நீ இந்தியாவுக்கே சிஎம் தலைவா. ஆடா கட்சி ஆரம்பிச்சு இன்னும் கவுன்சிலருக்கு கூட அவர் நிக்கலாடா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா இப்படிப்பட்ட தற்குறிகள் இருக்கிற வரைக்கும் விஜய யாருனாலையும் அசைச்சுக்க முடியாது. ஏன்னா இனி அமெரிக்கால இருக்கிற ஃபாலோவர்ஸோ விஜய்க்கு ஓட் போடுவாங்க. இவங்க கற்பனை எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஆனா விஜய் அவர்களே, இதுவரைக்கும் இவனுங்க உங்களுக்கு பண்ண மார்க்கெட்டிங்கை விட இந்த 2 தற்குறிக்கு பண்ண மார்க்கெட்ல உலக அளவுல நீங்க ட்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னு பாத்துக்கங்களேன். இந்தியாவுக்கு பிஎம் மோடினா இந்தியாவுக்கு சிஎம் விஜய்டா. விஜய் இந்தியாவின் சிஎம், விஜய் வாழ்க அப்படின்னு எல்லா தற்குறிகளும் கோஷம் போட்டு உட்காந்துக்கிட்ட. அப்படி எதுவும் கோஷம் கீசம் போட்டு போறாங்கன்னா நாம பேசிட்டு இருக்கிறோம். பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நன்றி, வணக்கம்.